துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட நமது ஐயா ஓ பன்னீர்செல்வம் தற்போது அந்த துரோகத்தை தோற்கடித்து மக்களின் மனதை வென்றுள்ளார். தற்போது நடந்து முடிந்துள்ள 18வது நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக நின்ற நமது ஐயா தோல்வியை தழுவினாலும் மொத்த வாக்குப்பதிவில் 30.89% வாக்கினை பெற்று மக்களின் பேரன்புடன் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். இத்தேர்தலில் அதிமுக சார்பில் நின்ற ஜெயபெருமாளை விட நமது ஐயா 2,43,000க்கும் அதிகமான ஓட்டுகளை பெற்று துரோகத்தை தோற்கடித்துள்ளார். கழகத்தின் பாதுகாவலர் ஐயா தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளார். துரோகத்தின் அடையாளமான எடப்பாடி பழனிசாமியை மக்கள் தோற்கடித்துள்ளனர். சரியான தலைமை இல்லாத காரணத்தினாலே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இத்தேர்தலில் படு தோல்வியை சந்தித்துள்ளது. ஒற்றுமையே நமது பலம் என்ற புரட்சித் தலைவி அம்மாவின் நோக்கத்திற்கு ஏற்ப செயல்பட்டால் நாளை நமதே, 40ம் நமதே, வெற்றியும் நமதே.